நீ ஏன் சிரிக்கிற? நான் தான் சொன்னல, எங்க அம்மா உன்னை கொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்புறம் ஏன் சிரிக்கிற? சிரிப்பு வருது. ம். அந்த ஐராவதி என்ன கொன்னுடுவாங்களா? ம். என்ன கொல்லுவாங்களா? ம். சரி கொல்லட்டும், நானும் உங்களை கொல்லுவேன். அதுக்குதான் சிரிக்கிறியா? நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் ஏன் சிரிக்கிறேன்னு நீ கேள. சொல்லு. ஏன்னா அது சிரிக்க வேண்டிய விஷயம். புருஷனுக்கு நெருக்கமான ஒண்ணு எப்பவும் மனைவிக்கு தொல்லை தான் கொடுக்கும். புருஷனுக்கு நெருக்கமானது தொல்லை கொடுக்குமா? நெருக்கமானதுன்னா பொருள் இல்ல, உறவு. உறவு அதுதான் மாமியார். அவங்க வேலைக்காரியா இருந்தாலும் சரி, ராணியா இருந்தாலும் சரி, மாமியார் மாதிரி தான் நடந்துப்பாங்க. கொடூரமா, பயங்கரமா, ஆபத்தானவங்களா, பயமுறுத்துற மாதிரி. அதாவது மருமக வீட்டு உள்ள வந்த உடனே மாமியாருக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிரும். அப்புறம் எல்லா மாமியாரும் மருமகளை வெறுக்கதான் செய்யறாங்க தெரியுமா? அப்புறம் சில மாமியார் மருமகளை கொலையும் பண்ணுவாங்க. ஆனா ஏமா அப்படிப்பட்ட சாதாரண மாமியார்லாம் இல்ல. அவங்க பெரிய மாமியார், ரொம்ப பெரிய மாமியார். அப்புறம் அவங்க எப்பவாது கொல்ற ஆள்லாம் இல்ல. என் அம்மா தினம் கொலை பண்றவங்க. எனக்கு தெரியும். இந்த மாதிரி மாமியார் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? எந்த மாமியார் நம்மள கொலை பண்ண பாக்குறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க? மொரட்டு மாமியார். அவங்க என்ன நினைப்பாங்க? மருமக வந்துட்டா, இனி நம்ம பையனை காலி பண்ணிடுவா. ஆனா நான் உன் மாமியாருக்கு, உன் மாமியார் இல்ல, ஏன் மாமியாருக்கு நம்பிக்கை கொடுப்பேன். உன் மக ரொம்ப நல்லவன், நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அவ உங்க பையனை நல்லா பாத்துப்பான்னு நம்பிக்கை கொடுப்பேன். அப்புறம் பாரு, அவங்க என்ன விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீ என்ன நல்லா பாத்துப்பியா? உண்மையிலேயே பாத்துப்பியா? நீ சொல்லு, நீ என்ன பாத்துப்பியா? தாலி கட்டி குங்குமம் வச்சப்ப வாக்கு கொடுத்தியே, அத காப்பாத்துவியா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்க, அரியணையில உட்காரவை இல்ல வைக்காத. ஆனா உன் தலைமையில உட்கார வச்சு கொண்டாடுவியோ கொண்டாட மாட்டியா? எனக்கு முன்னாடியே உனக்கு தான் தலை சுத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உட்கார்லையே, நீ சாஞ்ச, அப்புறம் தான் நான் சாஞ்சேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். என்ன விழ வைக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்ப சொல்லிட்ட, இனி எப்பவும் சொல்லாத. உன்னை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ தடவை நான் என்னோட உயிரையே பணையம் வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? இதுக்குதான் என்ன விழ வச்சியா? என்ன தூக்கணும்னு அப்படி பண்ணிருக்கேன். திருட்டு பையன். அதுக்கு எதுக்கு நான் அப்படி பண்ணணும்? கல்யாணம் பண்ணிருக்கேன், ஆனா காதல் பண்ணலையே.
காதல் சடங்கை இப்ப நிறைவேற்றிடுறேன். இந்த காதல்ன்ற விஷயம்லாம் சந்திரகாந்தா கிட்ட நடக்காது. காதல் வித்த நடந்துருச்சு. ஆகா, நான் சர்பத்துக்குள்ள உண்மையை பேசுற மருந்த சேர்த்தனா இல்ல காதல் மருந்து சேர்த்தனா? ஐயோ, உமா, நீ என்ன பண்ண? ஐயோ, நானும் என் அரகுர மந்திரமும் ஒருவேளை நான் தவறுதலா 2 கோப்பையிலையும் மருந்த கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? சந்திரகாந்தா இப்ப சுய நினைவில் இல்லையே. ஒருவேளை வீராவோட காதல் வித்த பழிச்சிருச்சுன்னா? இல்ல இல்ல, நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றது? வீராவை மயங்கி விழ வச்சிடலாம். அக்கும் பக்கும் அக்கும். ஐயோ, என்ன நான் இப்படி பண்ணிட்டேனே. இப்ப சந்திரகாந்தெல்லாம் மயங்கி விழுந்துட்டா. நல்ல வேலை எதுவும் நடக்கல. ஆனா என்னால சந்திரகாந்தாவோட ஒரு நாள் இப்படி வீணா போச்சே. இல்ல இல்ல, நாம இப்படி போயிடக்கூடாது. நாம போனதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா? ஆனா இப்போ உள்ள எப்படி போறது? என்ன பண்றது? இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதான். ஒருவேளை வீரா ஏதாவது செஞ்சா சந்திரகாந்தா கத்துவா. அப்ப டபக்குன்னு உள்ள புதற வேண்டியதான். போய் வீராவை பிடிச்சிருவேன். சந்திரகாந்தா, நான் தூங்க மாட்டேன். ஐயோ, தூங்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் தப்புதான். இன்னைக்கு அவளோட கதைய கண்டிப்பா நான் முடிச்சிடுவேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். வீரா கிடைச்சிட்டானா எனக்கும் சந்தோஷம், ராணி ஐராவதிக்கும் சந்தோஷம். இது மணமகன் மணமகளோட அறை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த சம்பாவைய தடுத்து நிறுத்துவ? சம்பாவா இருந்தா என்ன, ரம்பாவா இருந்தா என்ன? உள்ள யாரும் போக கூடாது. வழிய விடு குண்டா. இல்ல யானையா இருக்க உன்ன பூனை ஆக்கிடுவேன். என்ன பார்த்தா நீ யானைன்னு சொன்ன? எனக்கும் மந்திரம் எல்லாம் தெரியும். உன்னை நான் குரங்குல இருந்து குளவி ஆக்கிடுவேன். அப்படியா? நீ ஏன் மேலேயே மந்திரத்தை பயன்படுத்துவ? சரி, மந்திரத்தை சொல்லு. நான் நினைச்சா உன்னையே நிரந்தரமா அழிச்சிடுவேன். ஏன் இப்படி தலைவலிக்குது? போ, இதை வீராவுக்கு கொடு. அதுக்கப்புறம் பாரு, அவன் உண்மை மட்டும்தான் பேசுவான்.
அதுக்கப்புறம் நேத்து என்ன நடந்துச்சு? இல்ல இல்ல, அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா நேத்து என்ன நடந்துச்சு? என்னோட ஆடை இதை யார் மாத்துனது? என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சு எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. நேத்து ராத்திரி நினைவில்லாம தான் நான் இருந்தேன்னு இவகிட்ட எப்படி சொல்றது? இவகிட்ட நான் என்ன சொன்னேன்னு தெரியலையே, இவளை என்ன பண்ணனும் தெரியலையே. வீரா, நேத்து ராத்திரி என்ன பண்ண? இவ என்னை ஏன் பார்க்க மாட்டேங்கிறா? அப்ப நேத்து ராத்திரி ஏதோ நடந்திருக்கு. ஒருவேளை நேத்து ராத்திரி ஏதாவது நடந்திருந்தா இவன் இப்படி நின்னு இருக்க மாட்டான். கண்டிப்பா என் பக்கத்துல வருவான். என்ன பாக்குற? உன்னதான். என்ன பாக்குற? உன்ன இல்ல நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நீயே இப்ப சொல்லு. நேத்து எது நடக்க கூடாதோ அதுதான் நடந்துச்சு. அது நடந்திருக்கவே கூடாது. ஆமா, நடந்திருக்க கூடாது, நடந்திருக்கவே கூடாது. ஆனா அப்படி என்ன நடந்துச்சு? அப்படின்னா இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஏன் நேத்து என்ன நடந்ததுன்னு உனக்கு நினைவு இல்லையா? என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி நீ நெருங்கி வந்த, ரொம்ப நெருக்கமா. அப்புறம் இன்னும் நெருங்கின, இன்னும் கொஞ்சம் நெருங்கின. அப்புறம் நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ என்ன வெறுக்கிறேன்னு சொன்ன. அதுக்கப்புறம் வெறுப்புக்கு அப்புறம் காதல். வெறுப்புக்கு அப்புறம் காதல் வாய்ப்பே இல்லைல்ல. அதத்தான் சொன்ன. நீ என்ன காதலிக்கவே இல்லைன்னு சொன்ன. காதலிக்க மாட்டேன்னு. நான் ஏன் அப்படி சொன்னேன்? அப்படி சொல்லிருக்க கூடாது. ஏதாவது சொன்னியா? சொல்லிருக்க கூடாது. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஒண்ணும் இல்ல. நான் வீர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்? நான் ஏன் அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. ஏன் அப்படி சொன்னேன்? நெருப்பு, நெருப்பு, நெருப்பு! யாராவது வாங்க! நெருப்பு, நெருப்பு! யாராவது வாங்க! வாங்க! அணைஞ்சிடு, அணைஞ்சிடு, அணைஞ்சிடு! நெருப்பே அணைஞ்சிடு, அணைஞ்சிடு, அணைஞ்சிடு! நான் உன்னோட குரலை கேட்ட உடனேயே உன்கிட்ட ஓடி வந்துடுறேன். ஏன்
நீ ஒரு மந்திரக்காரின்னு ஏன் எனக்கு தோண மாட்டேங்குது? ஏன் உதவி உனக்கு தேவையில்லையே? இல்ல வீரா, அவளை கண்டிப்பா காதலிக்காத. அவ உன் அம்மாவுக்கே செய்வன வச்சவன். இன்னைக்குதான் அந்த பௌர்ணமி இரவு. இன்னியோட இவளோட செய்வனை எல்லாத்தையும் முடிக்கணும். இன்னியோட இவ கதையும் முடிஞ்சது. ஏய் கிழவி, கேக்குதா? எங்க போய் தொலைஞ்ச கிழவி? ஏன் முன்னாடி வா. எங்க போய் தொலைஞ்ச கிழவி? இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வர? ஒருவேளை என் எதிரி கூட போய் சேர்ந்துட்டியா? எனக்கு எதிரா சதி திட்டம் தீட்டுறியா? நீ யாருங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ன்றது உனக்கு தெரியும். நீ எனக்கு எதிரா எந்த சதி திட்டம் தீட்டினாலும் எனக்கு அது நல்லா தெரிஞ்சிடும். தெரியும்ல? ஆமா தெரியும். உன் பார்வை நிழல் மாதிரி. ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை மோதிட்டேனா அவங்க சாகுற வரைக்கும் கண்காணிச்சிட்டு இருப்ப. நான் சமையல் அறையில சந்திரகாந்தாவுக்கு உதவி பண்ணியிருந்தா இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. நீ சும்மா இருந்திருப்பியா? என்ன கொன்னு இருப்ப. சரியா சொன்ன. ஒருவேளை நீ என் எதிரி கூட சேர்ந்து ஏதாவது பண்ணா என்ன ஆவன்னு உனக்கே நல்லா தெரியும் கிழவி. இந்த ராணி ஐராவதி அவ எதிரிங்களை எப்படி நாசமாக்குவான்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்லு, ஏன் சமையல் அறைக்கு போன? அவளை ஏமாத்த போனேன். அவ வேணும்னு சொல்லியிருந்தாலும் நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேன். ஆனா சந்திரகாந்தா அப்படி இல்ல. என் உதவிய ஏத்துக்கவே இல்லை. ஏன்னா அவ அந்த மாதிரி பொண்ணே இல்ல. அவ பண்பாடு நிறைஞ்சவ, வெளிப்படையானவ, நல்ல மனசு கொண்டவ. அப்படியா? அப்ப நீ சொல்ற அந்த ரொம்ப நல்லவளான மீனவ பெண்ணுக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சா? அவ ரொம்ப நல்லவனு தான் சொன்ன, முட்டாளுன்னு சொல்ல. அவளுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. அவ சந்தேகத்தை போக்கு. அவ சந்தேகத்தை விரட்டி விடு. நான் உண்மையிலேயே பைத்தியமாயிட்டேன் அவளை நம்பவை. அதனால இந்த பைத்தியக்கார ராணியை நீ விட்டுட்டு அந்த மீனவ பெண் கால்ல இருக்கேன்னு சொல்லு. என்னோட திட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ இனிமே என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவளுடைய விசுவாசின்னு அவளை நம்ப வைக்கணும். திட்டம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா இனி அது தேவையே இருக்காது. மறந்துட்டியா? இன்னைக்கு பௌர்ணமி தான். ஞாபகம் இருக்கு. அதுக்கு தான் உன்னை வரவழைச்சேன். ஆமா, அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சந்திரகாந்தா கிட்ட இருந்து கத்திய வாங்கறதுக்கு திட்டமும் தயாராயிடுச்சு. ஆவணி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பகவான் விஷ்ணு கிட்ட நல்ல மனசோட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்கும். சந்திரகாந்தாவும் இன்னைக்கு மகாவிஷ்ணு கிட்ட பிரார்த்தனை பண்ணியாகணும். அப்பதான் அந்த சக்தி நிறைந்த கத்தி அவளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவதான் அந்த கத்தியோட வாரிசு. ஆனா சந்திரகாந்தாவ அப்படி செய்யறதுக்கு யார் தூண்டுவா? அது நானோ நீயோ சொன்னா கேப்பாளா? ஆனா ஒருத்தரால முடியும். வீரா. வீராவால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் முதல்ல வீராவை நல்லபடி பேசி அவனை இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். அந்த மீனவ பெண் என் பையனுடைய போலியான அன்புல பைத்தியமாயிட்டா. என் பையன் என்ன சொன்னாலும் அவ கேட்பா. என் பையன் கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதத்தான் அவளும் கேட்பா. நான் வரேன் வீரா. உன் அம்மா வந்துட்டு. உமாங், நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வீராவும் கேட்டு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன நடந்துச்சுன்னு நீ அதை சொல்லு. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஒருவேளை வீராவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கோப்பைய தெரியாம நீ குடிச்சிட்டியா என்ன? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. இல்லனா சொல்லிடுறேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, நான் தான் தெரியாதனமா அந்த மருந்தை 2 கோப்பையிலையும் ஊத்திட்டேன். அதனால எனக்கு ஏதோ ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நீ அங்கிருந்து வெளியே போன. அதாவது நீங்க 2 பேரும். 2 பேருமா? அப்புறம் என்னாச்சுன்னா, நீ போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்ட. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் எப்படி பார்க்க முடியும்? நடந்தது உங்க 2 பேருக்குள்ள நடந்துச்சு. பண்ணதில்ல நீ தான் பண்ண. உனக்கு தான் மந்திரம் வராதுல்ல, அப்புறம் ஏன் பண்ண? இங்க பாரு, திரும்பவும் கேக்குற, என்ன நடந்துச்சு சொல்லு. காதல், அதாவது தண்ணிக்குள்ள. என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கல. வீரா உன்னை தண்ணிக்குள்ள இருந்து தூக்குனாரு, அப்புறம் உன்னை அறைக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கட்டில படுக்க வச்சாரு. அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்கல. முழு ராத்திரியும் நான் அறைக்கு வெளியில தான் காவல் இருந்தேன். வீரா எதுவும் பண்ணல. அப்ப பண்ணதெல்லாம் நீ தான் பண்ணிருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். நான் நீ சொன்னதை நம்பி இருக்கவே கூடாது. நீயும் உன் மந்திரமும் வீரா உண்மையை சொல்லுவான்னு பார்த்தேன். இப்ப யாரு என்ன சொன்னா என்ன சொல்லலன்னு ஒண்ணும் தெரியல. வீரா மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க வேற ஏதாவது பண்ணணும். நான் இன்னொரு திட்டம் சொல்லவா? நீ எதுவும் சொல்ல வேணாம். இதுக்கு மேல உன் மந்திரத்தை நான் நம்ப போறதில்ல. நான் இப்பவே வீராவை போய் தேடுறேன். அவன் மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க நான் தான் ஏதாவது பண்ணணும். இப்ப நீ என் கண்ணுல சிக்கிட்ட. இனிமே நீ என் கண் பார்வையில இருந்து எப்பவுமே தப்ப முடியாது சந்திரா. இது சம்பாவோட பார்வை. ஒரு தடவை பதிஞ்சிருச்சுன்னா விடவே விடாத.